வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் ஈரலிப்பு இல்லாமல் வெங்காயப்பூ வர எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. நான் இதில் 250 கிராம் வெங்காயப்பூ எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அந்த ஈரத்தை நாங்கள் துணி ஒண்டால் துடைச்சி கொள்ளுவோம். அப்போ தான் எங்களோட வர ஈரலிப்பு இல்லாமல் இருக்கும். துடைச்சி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாத்தையும் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த வெங்காயத்தாளை பச்சை மாறாமல் நாங்கள் சமைக்க வேணும். அப்போ தான் அதில் உள்ள முழு சத்து எங்களோட உடம்புக்கு கிடைக்கும். வெங்காயத்தாளெல்லாம் அரிஞ்சு முடிஞ்சது. இப்போ நாங்கள் அதை வேறு ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நாங்கள் தேங்காய் பூவை போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எங்கட மிளகாய்த்தூள் போட்டுக்கொள்ளுவோம். மிளகாய்த்தூள் போட்டால் தான் வெங்காயப்பூவுக்கு நல்லா இருக்கும். தனியாக மஞ்சள் மட்டும் போட்டப்பட்டால் ஒரு இனிப்பு தன்மையாக இருக்கும். அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். உப்புத்தூளை போட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒருக்கா கையால் வடிவாக கலந்து விடுவோம். எல்லாத்தையும் வடிவாக கலந்து வச்சுக்கொண்டு நாங்கள் வர செய்ய தொடங்குவோம். இப்போ அடுப்பில் நான் தாச்சியை வச்சுட்டேன். தாச்சி கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நாங்கள் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு கொஞ்சம் போல தான் எண்ணெய் விடுறேன். கடுகும் பெருஞ்சீரகமும் பொரிகிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு 2-3 வெங்காயம், சித்திரை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அந்த எண்ணெயோடு போட்டுக்கொள்ளுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். சட்டியை பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் இல்லை. இந்த வரையை நாங்கள் நல்ல நெருப்பில் தான் வறுத்து எடுக்க வேணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தாளில் இருக்கிற ஈரத்தன்மை உறிஞ்சிப்படும். இப்போ நாங்கள் வெங்காயத்தாளை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தாளையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதில் எண்ணெய் இல்லை. சில நேரம் சட்டி அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் நாங்கள் கைவிடாமல் கலந்து கொண்டே இருக்க வேணும். சிலருக்கு வர ஈரலிப்பு தன்மையாக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படியான நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனாலும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த வெங்காயத்தாளில் உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல சத்துகள் இருக்குது. நாங்கள் அந்த சத்துகள் அழியாத மாதிரி தான் சமைச்சு சாப்பிட வேணும். எந்த உணவுப் பொருட்களுமே நாங்கள் சமைக்கிறதுல தான் இருக்குது. நல்ல நெருப்பில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்தீங்கன்னா காணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. விட்டால் கலரும் மாறிடும், சத்துகளும் அழிஞ்சு போயிடும். இப்போ இதில் நான் இடித்த மிளகாய் ஒரு கொஞ்சம் போல் சேர்க்கிறேன். நல்ல உரைப்பாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அதால் நான் இடித்த மிளகாயை சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையாண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் சேர்க்காமலே விடலாம். வரையில் உப்பு கணக்காக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு உப்பு அளவாக இருக்குது, நான் போடலை. எங்களோட சுவையான ஆரோக்கியமான வெங்காயத்தாள் வர தயாராகிட்டுது. அப்படியே பச்சை மாறாமல் இருக்குது. நாங்கள் இப்போ எங்களோட வரையை இறக்கி கொள்ளுவோம். எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.